ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரூஃபியா ரெசிப்பியில் பார்க்க போகிறது பாசிப்பயிறு வடை. பாசிப்பயிறு வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு துண்டு இஞ்சி, 7 வெள்ளைப்பூண்டு. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மல்லி இலை, கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சோண்டு துருவிக்கணும். ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. வடிகட்டினதை மிக்ஸி ஜாரில் அரைச்சதோடு சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு பிளேட்டில் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி தட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் தட்டி போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த உருட்டி வச்ச உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போடுங்க. ஃபஸ்ட்டு கரண்டி விடாமல் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த உடனே கம்பியை வச்சு மெதுவாக திருப்பி விடுங்க. பொன்னிறமான உடனே பபுள்ஸ் எல்லாம் அடங்கின உடனே வடையை வெளியே எடுத்துடலாம். பாசிப்பயிறு வடை ரெடி. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பட்டனுக்கு அமுக்குங்க.